World political news. India and Pakistan report a crackle harm along the line of control (LOC) after recent ceasefire violations, with PM Modi sharing a high-level security meeting. Globally, Putin proposes direct talks with Ukraine, while US-Iran nuclear negotiations are set to resume, signaling diplomatic shifts. இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் எல்ஓசி பதற்றத்திற்கு பிறகு நிலையான அமைதியை அறிவிக்கின்றன. பிரதமர் மோடி உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். உலக அளவில் புடின் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு முன்மொழிகிறார். அமெரிக்கா ஈரான் அணு ஒப்பந்த பேச்சுக்கள் மீண்டும் தொடங்க உள்ளன. இந்தியன் நேஷனல் நியூஸ். Following explosions near Srinagar airport, India remains on high alert, with tightened security at Delhi and Amritsar airports. The BrahMos Missile Protections Unit opens in Lucknow today, boosting defense capabilities. External Affairs Ministers emphasizes zero tolerance for terrorism. ஸ்ரீநகர் விமான நிலையம் அருகே குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து இந்தியா உயர்நிலை எச்சரிக்கையில் உள்ளது. டெல்லி மற்றும் அமிர்தசரஸ் விமான நிலையங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று லக்னோவில் பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி அலகு திறக்கப்படுகிறது. வெளியுறவு அமைச்சர் பயங்கரவாதத்திற்கு பூஜ்ஜிய சகிப்புத்தன்மையை வலியுறுத்துகிறார். Tamil Nadu State News. Tamil Nadu prepares to announce SSLC Class 10 results by mid-May, expecting a strong pass rate after 2024's 91.55. CM M.K. Stalin leads a Chennai rally supporting the Indian Army amid India-Pakistan tensions, urging national unity. தமிழ்நாடு மே மத்திய வாக்கில் எஸ்எஸ்எல்சி 10 முடிவுகள் அறிவிக்க தயாராகிறது. 2024இல் 91.55 தேர்ச்சிக்கு பிறகு உயர் வெற்றி விகிதம் எதிர்பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியா பாகிஸ்தான் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்திய இராணுவத்தை ஆதரித்து சென்னையில் பேரணி நடத்தி தேசிய ஒற்றுமையை வலியுறுத்துகிறார். A Technion study advances immunotherapy personalization, potentially revolutionizing cancer treatment. A new report warns that workplace AI use may lead colleagues to view users as less competent, affecting team dynamics. டெக்னியன் ஆய்வு நோய் எதிர்ப்பு சிகிச்சை தனி பயனாக்குவதில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இது புற்றுநோய் சிகிச்சையை புரட்சிகரமாக்க முடியும். பணி செய்யும் இடத்தில் ஏஐ பயன்பாடு சக பயனர்களின் திறமையை குறைக்க வழிவகுக்கும் என புதிய அறிக்கை எச்சரிக்கின்றது. ஸ்போர்ட்ஸ் நியூஸ். IPL 2025 is paused for a week due to India-Pakistan tensions, with matches like Punjab Kings vs Delhi Capitals rescheduled. India secures a gold medal in a Archery World Cup, defeating China in a thrilling final. இந்தியா பாகிஸ்தான் பதற்றங்கள் காரணமாக IPL 2025 ஒரு வாரத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டிகள் மறு திட்டமிடப்பட்டுள்ளன. இந்தியா வில்வித்தை உலகக்கோப்பை போட்டியில் சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றது. Historical events on May 11 before 2025.
In the same day, in 1949, Siam officially changed its name to Thailand. In 1960, Adolf Eichmann, a key Nazi official, was captured in Argentina by Israeli agents. In 1998, India conducted nuclear tests in Ukraine, asserting its nuclear capabilities. 1949 சியாம் அதிகாரப்பூர்வமாக தனது பெயரை தாய்லாந்து என்று மாற்றியது. 1960 நாசி அதிகாரியான அடால்ஃப் ஐக்மேன் அர்ஜென்டினாவில் இஸ்ரேலிய முகவர்களால் கைது செய்யப்பட்டார். 1998 இல் இந்தியா உக்ரைனில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி தனது அணு ஆற்றலை உறுதிப்படுத்தியது. நன்றி, வணக்கம்.